தாத்தா, எனக்கு ஒரு டவுட்டு. எங்க ஃப்ரெண்டு சொல்றான், நீங்க மாதா சிலை முன்னாடி நின்று அவங்கள ஆராதிக்கிறீங்க, வழிபடுறீங்கன்னு சொல்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. பிஷப் தாத்தா, எனக்கு இன்னொரு டவுட்டு. நம்ம ஆராதிக்கிறோமா இல்ல வணங்குறோமா? அருமையான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. ஆம், இந்த 2 கேள்விக்கு சேர்ந்து ஒரே பதில். இப்போ ஆராதனை, வணக்கம், மரியாதை செலுத்துதல் அப்படின்னு சொல்லி பல விதத்துல நம்ம வார்த்தைகள் இருக்கு. ஆராதித்தல் அப்படின்னா என்ன? நம்மையெல்லாம் படைத்த கடவுளுக்கு அவர் பெரியவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், நம்மை விட பெரியவர் என்று ஏற்றுக்கொண்டு அவருக்கு முழுமையாக நம்மை சரணாகதி அடைய செய்தல், சரண்டர் பண்றது அவர்கிட்ட. நீர் கடவுள், நான் ஒரு மனிதன், உம்மை நான் ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னையே நான் உம்மிடம் கொடுக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இது ஆராதித்தல். இதுக்கு ஒரிஜினல் கிரேக்க வதர லாத்ரியா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தை வணங்குதல். அதுக்கு கிரேக்க வார்த்தை தூலியா. வணங்குதல் அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பெரியவங்களை பார்த்தோன்னே வணக்கம், இப்போ ஆசிரியரை பார்த்தோன்னே வணக்கம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்முடைய வணக்கத்தை ஏன்னா அவங்க பெரியவங்க, அறிவியல் சிறந்தவங்க, ஆன்மீகத்தில் சிறந்தவங்க, நல்ல நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாங்க. அதனால நம்முடைய வணக்கத்தை அவங்களுக்கு சொல்றோம். இப்போ இது ரெண்டும் இல்லாம அன்னை மரியாவுக்கு நாம செய்யறது உயர் வணக்கம், ஹைப்பர் தூலியா அப்படின்னு சொல்லி அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல. உயர் வணக்கம் அப்படின்னா என்ன? மற்ற சாதாரண மனிதர்களுக்கு செய்வதை விட, புனிதர்களுக்கு செய்வதை விட மரியன்னைக்கு நாம் உயர் வணக்கம் செலுத்துகிறோம். ஒரு அதிக வணக்கத்தை நாம் செலுத்துகிறோம். காரணம் என்ன? அவங்க இயேசுவோட இருந்தாங்க, இயேசுவுக்கு துணை செஞ்சாங்க, நமது மீட்புக்கு ஒரு துணையாக இருந்தாங்க. அவங்க இயேசுடைய மீட்பை நாம் பெற இயேசுக்கு அவங்க உதவி செஞ்சதுனால நமக்கும் அவங்க உதவி செய்யறாங்க. இன்னைக்கும் நம்மோடு இருந்து அங்கங்க காட்சி கொடுத்து தனி மனிதர்களை நாம ஜெபிக்கும் போதெல்லாம் நம்மோடு இருந்து நம்ம உற்சாகப்படுத்தி, அதனால நாம மாதாவுக்கு செலுத்துறது வழிபாடு கிடையாது, ஆராதனை கிடையாது, மாறாக உயர் வணக்கம். அப்படின்னா சிறந்த வணக்கம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால உங்களுக்கு கேட்டவங்களுக்கு அல்லது இந்த உங்களுக்கு சொன்னவங்களுக்கு சொல்லுங்க, நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மாதாவை வழிபடுவது கிடையாது, மாதாவுக்கு உயர் வணக்கம் செலுத்துகிறோம். ஏன்னா அவங்க இயேசுவோட க்ளோஸா இருந்தவங்க, அதுக்காக நாங்கள் அவங்களுக்கு மீட்பின் திட்டத்தை நிறைவேற ரொம்ப உதவி செஞ்சவங்க, அதனால அவங்களுக்கு நாங்கள் உயர் வணக்கம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். புரிஞ்சதோ? புரியுது தாத்தா. மரியே வாழ்க.